புரூக்லினில் டவுன் ஸ்டேர்ஸுங்கிற இடத்துல தான் அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். ட்ரீட்மெண்ட் 4 மாதம். அவர் போய் அட்மிட் ஆனது வேறு பேரில் எழுதுறேன், எம்ஜிஆருடைய வேறு பேரில் அட்மிட் ஆகிறார். எம்ஜிஆர் தெரியாது. போய் அனுப்பினா முதல் நாள் காலையில் ஒரு 500 டிஃபன் வருது பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியான சாப்பாடு ஒரு 1000 வருது, அடுத்த நாள் ஒரு 2000 வருது, 2500 வரைக்கும் வந்துருச்சு. திறந்து போட்டாங்க அமெரிக்காவில். யார் இவர் அப்படின்னு. இல்லைங்க இவர் ஜான் வெயின் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ, இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டுக்கு பெரிய ஹீரோங்க. ஐயோன்னு சொல்லி அன்னையிலேருந்து யாருக்குமே சாப்பாடெலாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. அப்புறம் எம்ஜிஆர் அங்கே இருந்தார். இருந்தப்போ அந்த கையில் பந்து வச்சு, வலது கை இதான் தானே உங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் பேச்சு போகும், இந்த பந்தை கொடுத்து அமுக்கிக்கிட்டே இருங்கன்னா குழந்தை மாதிரி என் நேரமாக அமுக்கிக்கிட்டே இருந்தாராம். மனோகர்கிட்ட கேட்டேன், ஆர்எஸ் மனோகர்கிட்ட, இந்த மாதிரி ஏன் சார் இந்த மாதிரி எம்ஜிஆரை நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா சார் அப்படின்னு. ராஜேஷ், நான் 58 1958 எம்ஜிஆர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய எய்ம் என்னன்னு கேட்டேன். மனோகர் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, ராமான்னு என் எய்ம் ஒரு நாளைக்கு ஜார்ஜ் ஃபோர்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறான், சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் நான் இருக்கணும்னாரான். அப்போ அவருக்கு இன்னமும் ஒரு தாட் அப்பயே இருந்திருக்குது, இந்த மாதிரி சிஎம் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவருக்கு உதித்து இருந்திருக்குது. நானே போட போறேன் சட்டம், நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்.